அத்தோ செய்யறதுக்கு இந்த நூடுல்ஸ் வேணும். இந்த நூடுல்ஸை வேக வச்சு நம்ம இங்கே தனியாக கலர் பவுடர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ். நெக்ஸ்ட் என்னென்ன வேணும் அப்படின்னா கோஸ், நைஸா கட் பண்ணி வச்சிருக்க கோஸ், அப்புறம் ஆனியன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, அதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். அப்புறம் சால்ட் வாட்டர், அப்புறம் ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு புளி தண்ணி, புளி தண்ணியும் வேணும். அதுக்கு புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ் புளி போதும், அதோட ஆஃப் லெமன் இருந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து அத்தோ இது கம்மியாக தான் செய்ய போகிறோம், ஸோ கொஞ்சம் போதும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சூப், வாழைத்தண்டு சூப் வச்சு சாப்பிட்டா தான் இது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் இந்த மெயின் டிஷ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வடை. இந்த வடை தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வடையை நம்ம ஈஸியாக வீட்லேயே கூட செஞ்சிடலாம். அது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு. மாஸ்டர் இப்போ வந்து செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த அத்தோவை ஃபஸ்ட்டு ஒரு கிணத்துல மாற்றிட்டு அதை வந்து அந்த பவுலில் இருந்து நல்லா தனித்தனியாக உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். அதை வந்து வேக வச்சு எடுத்து வடிகட்டின உடனே ஆயில் விட்டு நம்ம அதை வந்து இது பண்ணி விட்டுறணும். அப்போ தான் பொடி பொடியாக உதிரும். நெக்ஸ்ட்டு ஆனியன், நம்ம இந்த நீட்டாக துருவி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆனியன். அப்புறம் கோஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் பொரிச்சது, இந்த புளி தண்ணி அதில் கொஞ்சம், அப்புறம் சால்ட் வாட்டர். அப்புறம் கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே இந்த எண்ணெய் பொரிச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அந்த எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். போது கொஞ்சம் எப்படியா அப்படி போகும். அதை எடுத்து வாயில போட்டுக்கோங்க. சுவையான அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இது நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஃபைனலாக நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு அந்த அவுட்புட்டு. சூப்பராக இருக்குது. அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா வாழைத்தண்டு சூப்போட ஊற்றி சாப்பிட்டோம், இன்னும் டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.